Hi, welcome back to Insurance Structures. Tamil Nadu Public Service Commission TNPSல பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ஹியூஜ் வேகன்சி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம டிஎன்பிசி ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்கன்னா 21st May 2025ல ஒரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஏஇ சிவில் இன்ஜினியரிங் போஸ்டிங்க்கு நான் இன்டர்வியூ போஸ்டிங் அப்படின்னாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்துருச்சு. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, மெக்கானிக்கல் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. பட் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 600. பட் அதில் சிவில் இன்ஜினியரிங்க்கு மட்டுமே 300+ வேகன்சி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரிமைனிங் எல்லாத்துக்குமே 300, சிவிலுக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 300+ வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு சப்ஜெக்ட் பேப்பர் கோட் எல்லாமே தெரியும். இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா, எப்போனா 27/5 ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 26 25 வரையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் டேட், இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த பேப்பர் 1 அந்த பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா 4லேருந்து 10க்குள்ளே நடக்கும். ஓகே, 4 ஆகஸ்ட், ரொம்ப ஷார்ட் டைமில் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ மே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஓகேங்களா, கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 75 டேஸில் அவன் எக்ஸாமினேஷன் வைக்கிறான். 4லேருந்து 10க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் நடக்கும். இது வந்து கம்ப்யூட்டர் சிபிடி எக்ஸாம் தான் சொல்லியிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் மேனுவலாக இருக்கும். பட் நம்மளோட டெக்னிக்கல் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான், சிபிடி எக்ஸாம் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரி, அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது வந்து இவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்டிங், இந்த இது இவ்வளோ சப்ஜெக்ட் கோட் இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது பண்ணுவாங்க. அதில் என்னென்ன போஸ்டிங் வந்து நம்ம சிவில் இன்ஜினியருக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதா இதில் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் தி போஸ்ட் கோடு, நேம் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ லெவல் சிபிஎஸ்சி எவ்வளோ அப்படிங்கிறது. ஓகேங்களா, முடிஞ்ச அளவு இந்த இதில் சிபிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிவிலில் மட்டும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி, என்ன சப்ஜெக்ட் கோட் நம்ம படிக்கணும். ஏன்னா நமக்கு 2 சப்ஜெக்ட் கோட் இருக்குது. ஓகேங்களா, நமக்கு 2 சப்ஜெக்ட் கோட் இருக்குது. அந்த 2 சப்ஜெக்ட் கோடில் என்னென்ன சப்ஜெக்ட் கோட் நம்ம படிக்கணும். நம்ம சிவில் இன்ஜினியரிங்க்கு ஒரு சப்ஜெக்ட் கோட் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர்னு ஒன்று இருக்குது. அந்த ரெண்டுக்குமே நம்ம எலிஜிபிள் தான். ஓகேங்களா, இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. இந்த ஜூனியர் பிளானர் இருக்குல்ல, அதில் 30 வேக்கன்சி. அடுத்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சென்னை மெட்ரோபாலிட்டன் சிஎம்டிஏல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வேக்கன்சிஸ். இந்த இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஹிந்து ரிலிஜியஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 39 வேக்கன்சிஸ். அதுக்கப்புறம் இந்த சிவில் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21 வேக்கன்சிஸு. இதுக்கு என்னன்னா மேஜராக நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஹைவேஸ் அந்த ரூரல் டெவலப்மெண்ட் வாட்டர் சோர்ஸ்லையும் ரொம்ப ஹை வேக்கன்சிஸ். ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா 92 வேக்கன்சிஸும், வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 38 வேக்கன்சியும், அதுக்கப்புறம் தமிழ்நாடு மெரிடைம் போர்டு அதில் ஒரு 2 வேக்கன்சி, ரூரல் டெவலப்மெண்ட் ரூரல் பஞ்சாயத்து அப்படிம்பாங்க 141 வேக்கன்சிஸ். இதை மூணுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாவே 170 வேக்கன்சிஸ் ஃபார் ஹைவேஸ், வாட்டர் ரிசோர்ஸு, ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, ஆர்டிபி அப்படிம்பாங்க, ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜில் பார்த்தீங்க அப்படின்னா 41 வேக்கன்சிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே வந்தீங்க அப்படின்னா இதான் நமக்கு மேஜர் வேக்கன்சிஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு மட்டும் ஒரு 300+ வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும் ஏஜ் லிமிட். எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம். இதில் ஓசிக்கு மட்டும் 40 to 32ன்னு வச்சுருக்காங்க. ரிமைனிங் கம்யூனிட்டி எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நோ ஏஜ் லிமிட். ஓகேங்களா, அந்த இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த டெக்னிக்கல் அண்ட் எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். ஓகே, இந்த போஸ்ட் கோட் இருக்குல்ல, இப்போ 3270க்கு மஸ்ட் கம்பல்சரி சிவில் இன்ஜினியரிங் பாஸ் பண்ணியிருக்கணும். 3531க்கும் சிவிலு. ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே இங்கே பாருங்களேன், இந்த மோஸ்ட் ஆஃப் தி இது பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் இது பண்ணியிருக்காங்க. சில இது வந்து ஜென்ரல் இன்ஜினியரிங் கூடயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா 9 வரையுமே, சீரியல் நம்பர் 9 வரையுமே பார்த்தீங்கன்னா மஸ்ட் பாஸ் இன் த டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், இது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பட் சி லைசன்ஸ் அது வச்சிருக்கணும். ஓகேங்களா, இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு போஸ்டிங் இருக்குல்ல, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஆர் சிவில் மெக்கானிக். ஓகேங்களா, அதில் அக்ரிகல்ச்சர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சிவில் எழுதி நம்ம டாப் மார்க் வந்தோம் அப்படின்னா நமக்கு அது எலிஜிபிள். ஓகேங்களா, இது வந்து சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு,
ஓகே, இங்கே ஒரு ஜூனியர் பிளானர்னு ஒரு போஸ்டிங் போட்டிருக்காங்கல்ல, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் யூனிவர்சிட்டி கிராண்ட். அவங்க இது டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் ரொம்ப கம்மியான பேர் தான் இது கம்ப்ளீட்டே பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிடெக் சிவில் இன்ஜினியரிங், ஓகே, இல்லைனா மாஸ்டர் பேச்சுலர் டிகிரி இன் ஆர்கிடெக்சரும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டு, அப்படி இல்லைனா சிவில் இல்லை ஆர்கிடெக்சர். எதுக்கு அப்படின்னா ஜூனியர் பிளானர். ஓகே, அந்த கேட் ரிலேட்டடாக இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிள். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேக்ஸிமம் நம்ம சிவில் இன்ஜினியருக்கு இது மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில என்வாயன்மெண்டல் இன்ஜினியர் இருக்காங்க, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட்னு ஒன்று கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்களா, எம்இ என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எம்இ என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கும், எம்இ என்வாயன்மெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பெட்ரோலியம், என்வாயன்மெண்டல் மேனேஜ்மெண்ட், இந்த எல்லாத்துக்குமே இது ஃபைனலாக தான் அந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் சிவில் இருக்கணும் ஆர் கெமிக்கல், அதில் தான் நீங்கள் முடிச்சிருக்கணும். பேசிக் சிவில் அண்ட் கெமிக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எம்இல என்வாயன்மெண்டல் சயின்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தா மட்டும் தான் எலிஜிபிள். ஓகேங்களா, இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாமே நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க்ல இருக்கு, இல்லைன்னா வெப்சைட்டில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் விஷன் எல்லாமே இதெல்லாம் மோஸ்ட்லி நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். இதில் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்ட்டு இதில் கொஞ்சம் தெளிவாக என்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறதும் இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸாமினேஷன். ஓகேங்களா, என்ன ஸ்டாண்டர்டில் பேப்பர் கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு. பார்ட்டி தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான். ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்டு, ஆப்டிடியூட் இருக்குல்ல அதுவும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். ஓகேங்களா, பேப்பர் 2 தான் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டு 3 ஹவர்ஸு. இது வந்து சிபிடி எக்ஸாம். ஓகே, இது வந்து பேப்பர் 1 ஓஎம்ஆரும், இது வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாமில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே தாங்க போஸ்டிங் சப்ஜெக்ட் பேப்பர். ஓகேங்களா, இங்கே இருக்கிற போஸ்டிங் எல்லாத்துக்குமே சிவில் சப்ஜெக்ட் எலிஜிபிள். அதுக்கு சப்ஜெக்ட் கோடு 598. ஓகேங்களா, இதுக்கும் இங்கே இருக்குது பாருங்கள் 560, 398ம் 560க்கும் நம்ம எலிஜிபிள். நீங்கள் டிகிரி சிவில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பி சிவில் இன்ஜினியரிங் தான் எலிஜிபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங் 5110 இருக்குல்ல, இந்த 3 கோடுக்குமே நீங்கள் எலிஜிபிள். இந்த 3 சப்ஜெக்ட் கோடுமே நீங்கள் டிகிரி சிவில் முடிச்சிருந்தீங்க, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட சிலபஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த 3 போஸ்ட் தான். ஓகேங்களா, இங்கே இருக்கிற சிவில் இன்ஜினியரிங், இங்கே ஒரு சிவில் இருக்குது பாருங்கள் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டு, இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி சிவில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். அவங்க அதுக்கான சப்ஜெக்ட் தான் இந்த இது. நம்ம மேக்ஸிமம் இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா, பட் நமக்கு பியூர் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா இந்த 398 தான், அந்த சப்ஜெக்ட் கோடு தான். இதுலலாம் கொஞ்சம் எக்ஸஸாக ஆர்கிடெக்சர் இந்த பிளானர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள். இந்த நம்பர் ஆஃப் போஸ்டிங்கில் 300 வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஹியூஜ் வேகன்சி தான். நிறைய பேர் நினச்சிருக்கேன் அடுத்து வந்து நாங்கள் ஜேடிஓ வரப்போகுது, ஜேடிஓ வர்றப்போ வரட்டுங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கு சேம் டைம் சைமல்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு எக்ஸாமில் உள்ளே போயிடலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்ட் இருக்கும். நம்ம சப்ஜெக்ட் சிலபஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, இப்போ சிலபஸ் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். 398 அப்படிங்கிறது நம்மளோட சிலபஸ். ஓகேங்களா, 398 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா 398. பியூர் இந்த சிவில் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 398. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவில் சிலபஸும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம சிலபஸ் போயிடுவோம். ஏன்னா நமக்கே தெரியும் இதில் நம்ம எக்ஸாமினேஷன் வந்து ஏன்னா இந்த 2 கோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா, 398க்கும் 560க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வேற ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கெமிஸ்ட்ரிக்கு இங்கே இருக்கு பாருங்க.
இது டிகிரி ஸ்டாண்டர்ட் சிவில் அந்த ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, இதுக்குமே நம்ம இந்த எலிஜிபிள் தான். இந்த 510 இருக்குல்ல, அதுக்கான அந்த சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதாங்க நம்மளுக்கான பியூர் சிலபஸ். ஓகேங்களா, அதே தான் ப்ரீவியஸ் நம்ம ஜேடிஓக்கு என்ன படித்தோமோ அதே சிலபஸ் தான். இதில் சில இது மட்டும் எக்ஸஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டாப்பிக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5% ஓவரால் ஒரு 5% டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. வேறு பெரிய வேரியேஷன் கிடையாது. பட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில இதுக்கு இப்போ ஜியோ டெக்னிக்கல், சாயில் மெக்கானிக்ஸ்க்கு, ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், ப்ரீ ஸ்ட்ரக்சர்லாம் சேர்த்தே ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஹைட்ராலிக்ஸ் 20 கொஸ்டின், அதே மாதிரி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எஸ்டிமேஷனுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை கம்மி பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே ஒரு சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, சிவில் இன்ஜினியர் ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர். இதுக்குமே ஒரு 7 யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ டெக்னிக்கல், ஹைவே, என்வரான்மெண்டல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, டிஆர்சி எல்லாமே வருது. பட் இந்த 8, 9, 10 அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. டெம்பிள் மெயின்டெனன்ஸு, ஓகேங்களா, தமிழ் லிட்ரேச்சர் இதை பற்றி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா படிக்க சொல்லியிருக்காங்க. அது ஒரு 3 யூனிட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அந்த போஸ்டிங்க்குமே நம்ம எலிஜிபிள். சிவில் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது எலிஜிபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளானர், ஓகேங்களா, 554 பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குமே நம்ம சிவில் இன்ஜினியரிங் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் முடித்தவங்களும் சரி, அப்படி இல்லைன்னா நம்ம சிவிலுமே பார்த்தீங்க அப்படின்னா அது எலிஜிபிள் சொல்கிறாங்க. 554 அந்த போஸ்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். 213. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு நம்பர் ஆஃப் போஸ்டிங் 300 ஆல்ரெடி லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் தி டாப்பர்ஸ் எல்லாமே 2024 நடந்த எக்ஸாமினேஷன் உள்ளே போயிட்டாங்க. டாப்பர்ஸ் எல்லாமே. ஓகேங்களா, அடுத்த இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு இன்ஸ்பெக்டர் அந்த போஸ்டிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு ஜேடி ஒன்று எக்ஸாம் எழுதியிருக்கோம். 2024-25 எக்ஸாம் நடந்துச்சு, அதுக்குமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ மேக்ஸிமம் டாப்பர் இந்த மிடில் இருக்கவங்க எல்லாமே ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்த லெவல் செகண்ட் கேட்டகரி இப்போ நியூவாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன் ஒரு ரிமார்க்கபுளாக இருக்கும். ஓகேங்களா, என்ன ரீசன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 25,000 பேர் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறாங்கன்னா 4,000 பீப்புள்ஸ் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுறது. அதில் ரொம்ப ஹார்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,000 பீப்புள்ஸ் மட்டும்தான். இதில் எல்லா இடத்துலையுமே கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதில் 1000 பேர் மட்டும்தான் சென்டருக்கு போய் படிப்பாங்க. ரிமைனிங் ஒரு 1000 பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இல்லைனா வேலைக்கு போயிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, இதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நம்பர் ஆஃப் வேக்கன்சி அதிகமாக இருக்குது. இதில் ஓரளவு கான்சென்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஏயில் உள்ளே போகலாம். இது அப்படியே கொஞ்சம் இந்த ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அடுத்து ஜேடிஓ எக்ஸாமினேஷன் நெக்ஸ்ட் மந்த் நமக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, டிப்ளமோ லெவல் கேட்டகரிக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அடுத்து இதையும் ப்ரொலாங்கேட் போனீங்க அப்படின்னா ஐடி டிராஃப்ட்ஸ்மேன் அண்ட் சர்வேயர் போஸ்டிங்க்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அதனால் இதை பார்த்துங்க. அதனால் இந்த எக்ஸாமினேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த டெஸ்ட் பேட்சுமே பார்த்தீங்கன்னா அதை கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் என்ன மாதிரிலாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு முன்னாடி கொடுத்துட்றோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ்.